கடல் வாழ் உயிரினங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்க மீன்பிடிக்க இழுவை வலையை பயன்படுத்த வேண்டாம் என்று மீனவர்களுக்கு நாகை வனத்துறை அலுவலர் அபிஷேக் ரோமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகப்பட்டினம் பழைய கடற்கரையில் வனத்துறை சார்பில் கடல் ஆமையின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மணல் சிற்பம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெரிய ஆலிவ் ட்ரெய்லி ஆமை, முட்டையிலிருந்து பொரித்து வரும் குஞ்சுகள் உள்ளிட்ட மணல் சிற்பங்களை வடிவமைத்திருந்தனர். அதனை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அலுவலர் அபிஷேக் ரோமர், மீனவர்கள் இழுவை வலையை பயன்படுத்துவதால் அரிய வகையான ஆலிவ் ரெய்லி ஆமை இனம் அழிந்து வருவதாகவும், எனவே மீனவர்கள் இழுவை வலையை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார்.